இது தர்பூசணி தேன் ஜெல்லி குளிர்ந்து வியப்பாக என்ன உள்ளது. நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. வாவ், இது தேன் ஜெல்லியுடன் தர்பூசணி. சுவை எவ்வளவுதான் அருமைப்படுத்துகிறார்கள். இதை கண்டிப்பாக முயன்று பார்க்கலாம். நான் சிறிய குப்பியை எடுக்க போகிறேன். வா, இது ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள் எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்க தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. ஏனெனில் எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன் ஜெல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே. இது வியாபகமானது, ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். அந்த ஸ்ப்ரே ஒன்று என் வளமானிஃபெர்சாம். ஓ, தர்பூசணி வளர்ந்து விட்டதா? பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நான் இதை விரும்புறேன். மிகவும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா போய் இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. இதை திறந்து பாட்டிலை அழுத்துவோம். வாவ், இதோ அது மிகவும் திருப்தியானது. அருமையாக உள்ளது, ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். காத்திரு, என் வாயில் நிறைய உள்ளது. டீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆஹா, ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களா, கவனமா இருங்க. ஓ, மறைக்கப்பட்டு விட்டோம். வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. ஆஹா, எப்படியெல்லாம் சிரிக்க வைக்கிறது. நீங்களே பாருங்கள். இது பல உளவியல் கோளாறுகளுடன் கூடிய விளையாட்டு. எப்போதும் சுவாரஸ்யமான விளையாட்டு. உடனே அப்ளிகேஷன் ஸ்டோரில் அல்லது கூகுள் பிளேவில் பதிவிறக்கிக் கொள்ளுங்கள். விளையாடு, ஒன்றாக விளையாடி மகிழ்ச்சி பெறுவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது இப்போது? நான் அதிர்ச்சி அடைந்தேன். பூபா நூடுல்ஸ் குவெண்டினுக்கு சிறியதான பெரியதாக உள்ளது. மெல்லும் பக்கெட் குலுஷம். நீ செறிவாக இதை முடித்து விடலாம். ஏற்கனவே சிறிய பக்கெட்டோடு தொடங்கலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இதை முயற்சிப்போம். அது நேரா என் வாயில் எறிய முடியும். சுவை அற்புதமாக உள்ளது. இப்போன்ற குமிழி பொம்மை ஊத முடியும். இது ஒரு குமிழி பொம்மை என்பதால் அருமை. இதை பார்த்தீங்களா? அருமை. ஆனாலும் நான் முழுமையாக வயிறு நிறையவில்லை. சோஃபியின் வரி. அது உண்மை. எனது நூடுல்ஸை பரிசோதிக்கலாம். எனக்கு சாதனங்கள் தேவைப்படாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். நம்ப முடியாத வண்ணம் சுவையாக உள்ளது. இதை பெறுகிறேன். கொஞ்சம் வெட்டி விடுகிறேன். இப்போ இது சோஃபி பார்க்காத நேரத்துல நான் எல்லாம் சாப்பிட முடியும். ஓ, அவளே எல்லா நூடுல்ஸ்களையும் தானே சாப்பிட்டாள் என்று நினைப்பாள். ருசியாக இருக்கிறது.
ஏங்க என்ன இது முடிந்து விட்டதா? என்ன? வந்தேன். மன்னிக்கவும், நான் அதை செய்ய நினைக்கலை. ஓஹோ, நீ என்ன செய்தாய்? சரி, இப்போது நான் ஒரு பெல்லை ஊதலாம். பாரு. போய்லா, எவ்வளவு நல்லா முடிஞ்சிருக்குது பாருங்க. நான் ஒரு பொம்மையை உருவாக்க முடியும். சரி, அதுக்கேற்ப. மற்றும் டாடாம், இது ஒரு பலூன் நாய். சூப்பர். இதுல நான் விளையாடலாமா? என்ன அழகு, என்ன அழகு. மற்றபடி நான் இன்னும் கோபத்தில் உள்ளேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை இருந்து விலக்கி விடலாம். தயவு செய்து ஏறுங்கள். அப்படிதான் பழி கூட்டல். இப்போ நான் மென்தோல் ஊட்டி இருக்கேன். Thank you, Steven Furry. Bueno. இது ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். மைலி, நீ படிப்படியாக சாப்பிடலாம் தெரியுமா? ஓ சாரி, ஆனால் நானும் எட்டுகிற அளவுக்கு இருக்கிறேன். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. அழகாய் சொன்னாய். எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கின்றன ஊட்டி கொடுக்கப்பட வேண்டிய நூடுல்கள். இந்த வாளியில் உள்ள போது தேவைப்படும். நான் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். இறுதியாக எனக்கு பபிள் விளையாட விடுங்கள். இது மிகவும் பெரியதாக இல்லையா? இப்போது எனது சொந்த காற்று பலூன் உண்டு. ஓ வாவ், இங்கே மேலிருந்து உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சிறிய பகுதி? எனக்கு சராசரி ஒன்று கிடைக்குது. சூப்பர். மற்றும் எனக்கு முலைகள். அப்படியா தெரியும். ஓ, இத முயற்சி பண்ணுவோம். நாவிலே ஒரு பைய கிராமேல் ஊற்று. ஓ, ரசமான எளிமையான பிரகாசம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தேங்கி நிறைய இல்ல. ஓ, அந்த யோசனை. நான் மீதமுள்ள கிராமலை கண்ணியெல்லாம் ஒரு கண்ணீர் கொட்டுகிறேன். அதையும் நான் லெமனையாக செய்து விடுகிறேன். ஓ, பெரியது. லிக்யூவர்ஸ் ரொம்ப குளிராக இருக்கிறது. அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அதுவோ ஜாலியாக தெரிகிறது. நான் அதை செய்து பார்த்து விடுகிறேன். சரி, சுவையாக இருந்தது. மைலி, இது உங்கள் முறை. ஓ, அருமை. என்னோடு தொடருங்கள். கிராமலை நாக்கில் ஊற்றுங்கள். நான் சீட் ஸ்லிக்கர் சென்றேன். ஓ ஆமாம், அதிகம் அருமை. எனக்கு உண்மையிலேயே பிடித்திருக்கிறது. என் வாயில் இது மிகவும் வன்மையாக வெடிக்கும். நண்பர்களே, நான் அதை தடுக்க முடியாது. ஓ ஓ மைலி, நிறுத்து. போதும், காதுகளை மூடு. முடிந்தது. எல்லா விஷயங்களும் நன்றாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னும் சில மீதம் இருக்கிறது அட்டவணையில். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு இதயத்தை உருவாக்குவேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது அற்புதம். நல்ல யோசனை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. நம்ம நக்க விரல் நக்கி இந்த கிராமல தொட்டு பார்ப்போம். இல்லை, என் இதயம் தீயில் ரசிக்கப்படும். ஓ நோ, குவெண்டின், நீ அதை எரித்து விட்டாய். எதற்காக அதை நீ செய்தாய்? மன்னிக்கவும். ஹே சில்வி, என் கிராமல், அதை தொடாதே. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். எனக்கு பவள தேவை. இப்போது அதை நேரே என் வாயில் வைத்து காரமேல் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. இதோ. மிகவும் மெதுவாகிறது. ஐயோ பெண்களே, எனக்கு வாவ், உதவுங்கள். என்ன ஒரு அழகான பட்டாசு காட்சியாம். ஆமாம், உண்மைதான். ஹாஹா, பிரெஞ்சி, நீங்கள் மிகவும் வக்ரமானவர். உங்களை பாருங்கள். தயவு செய்து லைக் பண்ணுங்க. ஹாய் நண்பர்கள், நான் உங்களுக்கு ஒரு புதிய மல்டி டாஸ்கர் கேமை காட்ட விரும்புகிறேன். இது விளையாட மிகவும் சந்தோஷமாக உள்ளது. டாலர்களை தொகுக்கவும் மற்றும் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கவும். அதை உடனே ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே மூலம் பதிவிறக்கவும். ஒன்றாக விளையாடுவோம். மிகவும் மகிழ்ச்சி அடையுங்கள். விரைவில் சந்திப்போம்.